வக்ஃபுக்கு என்னென்ன அதிகாரத்தை மார்க்கம் சொல்லுதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யாரேனும் ஒருவர் சில இதை வக்ஃப் பண்ணிட்டாருன்னு வைங்க, லா யுபாஉ, அப்படி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் யாருக்கும் விற்கப்படக்கூடாது. வலா யூஹபு, அந்த வக்ஃப் சொத்துக்கள் யாருக்கும் அன்பளிப்பா கொடுக்கப்படக்கூடாது. வலா யூரசு, அந்த வக்ஃப் செஞ்சவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்களே, அவங்களுடைய வாரிசுதாரர் இருப்பாங்களே, அவங்க எங்க அத்தா அப்படி வக்ஃப் செஞ்சிட்டாங்க, அந்த சொத்தை நீங்க எங்களுக்கு வாரிசு உரிமையில கொடுத்துருங்க என்று வாரிசு உரிமையும் கோர முடியாது. வக்ஃப் பண்ணப்பட்ட சொத்துக்கள் விற்க கூடாது, அன்பளிப்பா கொடுக்க கூடாது, யாருக்கு வாரிசு உரிமை கோர முடியாது. இதுதான் வக்ஃபுக்கான ஒரு சட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, இவன் திருத்தம் கொண்டு வர்றான். ஒன்றிய அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டு இவன் சட்டத்தை திருத்துகிறான். இல்ல அதை ஒருத்த 12 வருஷம் அபகரிக்கிறான், அவனுக்கு அந்த சொத்தையே கொடுத்துறலாம். அதே போல அந்த வக்ஃப் சொத்துல முஸ்லிம் அல்லாத பல ஆட்களையும் உள்ள கொண்டு வந்து அந்த வக்ஃபை எப்படி முழுக்க முழுக்க நிர்மூலமாக்கலாமோ அவ்வளவு வேலையும் செய்கிறானே. இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எதிராக களம் காணக்கூடியவர்கள் இன்னைக்கு உங்க கையில வச்சிருக்கிற அந்த வக்ஃப் சொத்தை அபகரிக்கிறதுக்கு எவ்வளவோ இவ்வளவு முனைகிற பொழுது நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. வக்ஃப் திருத்த மசோதா சட்டமாக இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு பிரச்சாரத்தை செய்ய வந்தா இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு எதிராக இவ்வளவு மூர்க்கத்தனத்தை வெளிப்படுத்துகிறீர்களே. இன்றைக்கு அந்த வக்ஃப் பிரச்சனை யாரு பிரச்சனை? வக்ஃப் பிரச்சனையில பாதிக்கப்படக்கூடிய தௌஹீத் ஜமாத் அல்ல, நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களே பல சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல்கள் வக்ஃப் போர்டு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தில் எங்கு நாளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக நேசம் காட்டக்கூடியவர்களாகவும் பாசம் காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் சர்வ சாதாரணமாக பார்க்க இயலும். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்குள் நீங்கள் எடுத்து பார்த்தால் நமக்கு மத்தியிலே ஏராளமான பிரிவுகள் இருக்கலாம், நமக்கு மத்தியிலே நிறைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம். நம்மிலே சிலர் ஒரு காரியத்தை கூடும் என்று பிரச்சாரம் செய்யலாம், அதே விஷயத்தை மற்றவர்கள் கூடாது என்று பிரச்சாரம் செய்யலாம். இப்படி நமக்கு மத்தியிலே எத்தனை 1008 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இதுல முஸ்லிம்களில் யாரை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்காமல் இருப்போமா? அவர்களை நாம் விரும்பாமல் இருப்போமா? இல்ல நான்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை நேசிக்க மாட்டேன், நான் அல்லாஹ்வின் தூதரை மதிக்க மாட்டேன் என்று நம்மில யாரும் சொல்வது கிடையாது. ஏன் நாம் அந்த மாதிரி இருக்கிறோம்? நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்க முடியாது. இன்னைக்கு நாமெல்லாம் ஈமான்தாரியாக இருக்கிறோமா இல்லையா? ஈமான் கொண்ட ஆணாக பெண்ணாக இருக்கிறோமா இல்லையா? அந்த ஈமான் கொண்ட ஆணிற்கும் பெண்ணிற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற அளவுகோல் என்ன? உங்களில் ஒருவர் எப்போது இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்க முடியும்? உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை விட, உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மஈன் ஒட்டுமொத்த உலக மக்களையும் பெற இறை தூதராக இருக்கக்கூடிய என்னை நீங்கள் நேசிக்காதவரை, இறை தூதராக இருக்கக்கூடிய என்னை நீங்கள் விரும்பாதவரை உங்களில் ஒருவரிடத்தில் இறை நம்பிக்கை முழுமையாகாது, நீங்கள் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டவராக இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சென்ற அந்த செய்தி இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறானா இல்லையா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி அவர்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ்வும் வழிகாட்டுகிறானா இல்லையா? அப்ப இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதிந்து நாம் இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதரை எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறோம். ஆனால் அதுல நாம கவனிக்க வேண்டிய செய்தி, நாம எல்லாருமே அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கின்றோமே, அந்த நேசம் எப்படி இருக்கிறது? வெறுமனே அடுத்தவங்கள்ட்ட வாயளவில் சொல்லக்கூடிய ஒரு நேசமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய உள்ளம் சார்ந்து உள்ளத்துல இருந்து வெளிப்படக்கூடிய நேசமாக இருக்குதா என்று பிரித்து பார்க்கிற பொழுது இதுல நமக்கு மத்தியில ஏராளமான வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அந்த இறை தூதருடைய நேசத்தை என்ன சொல்லல, நீங்கள் வெறுமனே வாயளவில் சொல்லிக் கொண்டால் போதும், நான் அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன் என்று நீங்கள் வாயளவில் சொல்லிக் கொண்டால் போதும் என்று இஸ்லாம் சொல்லல. நீங்கள் அந்த இறை தூதரை நேசிப்பதாக இருந்தால்
அந்த நேசத்தினுடைய அடையாளம் உங்களுடைய உளப்பூர்வமாக இருக்க வேண்டும். உளப்பூர்வமாக நேசிப்பதென்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப சில நேரம் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லலாம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சில செய்திகளை சொல்லலாம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு மாற்றமான கருத்தை அல்லாஹ் சொல்லுகிறான்னு வைங்க. அதற்கு மாற்றமான கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நாம என்ன முடிவெடுக்கணும்? என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு முன்ன சொல்றாங்க, எங்க ஊர் மக்கள் எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க, ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய சட்டம் இதுக்கு மாற்றமாக இருக்குது, இறை தூதர் சொல்லக்கூடிய சட்டம் இதுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால் மற்ற எல்லா நபர்களுடைய அந்த கருத்துகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கருத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதுதான் ஒரு உண்மையான இறைநேசத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ன சொல்றாங்க? சலாசுன், 3 தன்மைகள் இருக்கிறது. மன் குன்ன ஃபீஹி, அந்த 3 தன்மைகளை யார் முறையாக கடைபிடிக்கின்றாரோ வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர்தான் ஈமானுடைய சுவையவே சுவைக்க முடியும். நாம் இந்த உலகத்தில் ஈமான்ல கரெக்டா இருக்கிறதுன்னு வைங்க, அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? 3 விஷயத்துல நீ கரெக்டா இருந்துக்க, அதுல எந்த விதமான சமரசம் நீ செய்து விடாதே, யாருக்காகவும் அந்த 3 விஷயத்துல நீ விட்டு கொடுத்து விடாதே. அந்த 3லே எவன் சரியாக நடக்கின்றானோ வஜத ஹலாவத்தல் ஈமான், அவன் தான் ஈமானுடைய சுவையை சுவைக்கிறான் என்று சொல்லிவிட்டு முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஐ யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, ஒருவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட மிகவும் நேசத்திற்குரியவராக எடுக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசத்திற்குரியவராக எடுப்பதென்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வின் தூதரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்வதென்றால் என்ன பொருள்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் அல்லாஹ் சொன்ன சட்டத்திற்கு மாற்றமாக ஒன்றை சொல்லுகிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திக்கு மாத்தமா சொல்றாங்களா? அப்ப அது போன்ற சந்தர்ப்பத்தில் நான் இதுல அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன், அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று யார் முடிவெடுக்கிறாரோ அவர்தான் உளமாற அல்லாஹ்வையும் நேசிக்கிறார், அல்லாஹ்வின் தூதரையும் நேசிக்கிறார். அதுல 2வது சொன்னார்கள், வா யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், இந்த உலகத்திலேயும் நீங்கள் அடுத்தவர்களோடு நேசம் பாராட்டுவதாக இருந்தால் அல்லாஹ்விற்காக அந்த நேசத்தை நீங்கள் பாராட்டுங்கள். அல்லாஹ் அனுமதிச்ச நல்ல விஷயத்துல அடுத்தவங்களோடு நேசம் பாராட்டுங்க. அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விஷயம் இருக்குதுன்னு வைங்க, அதுல நீங்க நேசம் பாராட்ட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்க, அதுல நீங்க பங்களிப்பு செலுத்த வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் அடுத்தவர்களோடு பழகுவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்விற்காக இருக்குதா, உங்கள்கிட்ட ஈமான் கரெக்டா இருக்குது. 3வது சொன்னார்கள், ஒரு நபரை நெருப்பில் தூக்கி போட்டார், அது அவர் எந்த அளவிற்கு கடுமையாக வெறுப்பாரோ அதுபோல நீங்கள் தவறான கொள்கையிலிருந்து திருந்தி வந்த பிறகு, இஸ்லாம் நம்மளிடத்தில் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ தப்பு செஞ்சிருப்போம், எவ்வளவோ பாவமான காரியத்தில் விழுந்து கிடத்திருப்போம். இப்படி பாவத்தில் விழுந்து கிடந்த நமக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்த பிறகு, அதற்கடுத்து நாம் சரியான கொள்கைக்கு வந்த பிறகு மீண்டும் நீங்கள் பழைய தவறான கொள்கையை நோக்கி திரும்பி போயிடக்கூடாது. தப்புன்னு ஒரு விஷயத்துல விலகி வந்த பிறகு மீண்டும் அந்த தப்பை நீக்கி போவதை, நெருப்பில் தூக்கி போடப்படுவதை உங்களில் ஒருவர் வெறுப்பதை போல வெறுத்தால்தான் உங்கள்கிட்ட இறை நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இதிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதென்றால் அந்த உளமாற நேசம் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு அல்லாஹ் ஒன்று சொல்லிவிட்டால் அதை நான் கேட்டு விடுவேன், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒன்று சொல்லிட்டாங்களா நான் அதை அப்படியே கேட்டுருவேன், அதை என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவேன். அதற்கு எதிராக எவ்வளவு சிரமங்களை நான் இந்த உலகத்தில் சந்தித்தாலும், எவ்வளவு நெருக்கடிகளை நான் இந்த உலகத்தில் சந்திச்சாலும், நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று யார் வருகிறானோ அவன்தான் உளமாற இறை தூதரை நேசிக்கிறான். இன்னைக்கு இந்த நேசம் நம்மள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு நம்மளுடைய நேசம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்தில் எங்கேயோ ஒருத்தன் அல்லாஹ்வின் தூதரை திட்டுகிறான்னு வைங்க, நமக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது,
சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் சில படங்களை எடுத்தார்கள். இன்னோசன்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்கிற பெயரில் அல்லாஹ்வின் தூதரை தவறான பிம்பமாக சித்தரித்து ஒரு படம் எடுத்து வெளியிடுகிறான். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் கொந்தளிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற நாம கொந்தளிக்கிறோம். தமிழ் பேசக்கூடிய நபர்கள் போராட்டத்தில் இறங்குறோம். உருது பேசக்கூடிய மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க. அது எப்படி நீ இறை தூதரை படம் எடுப்பாய்? இறை தூதரை பற்றி எப்படி நீ தவறாக ஒரு பிம்பம் கற்பிப்பாய்? ஒரு ஒழுக்கத்திற்கு ரோல் மாடலாக திகழ்ந்து காட்டிய இறை தூதரை ஒழுக்கம் கெட்ட ஒரு நபராக நீ சித்தரித்து படம் எடுக்குகிறாயே என்று சொல்லி எங்கேயோ ஒருத்த படம் எடுக்கிறான். அதை கண்டிச்சு இங்க போராட்டம் நடத்தணும். எதுக்கு போராட்டம் நடத்தணும்? நீ இறை தூதரை டேமேஜ் படுத்துற, இறை தூதருடைய அந்த மாண்புகளை குலைக்கக்கூடிய ஒரு வேலையில ஈடுபடுற. அல்லாஹ் தன்னுடைய தூதரை எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ரோல் மாடலாக கற்றுத்தந்தானோ அதற்கு நேர் மாற்றமாக நீ அந்த இறை தூதரை கற்பிக்க நினைக்கின்றாய். எனவே உன்னுடைய செயலை கண்டிக்கிறோம் என்று சொல்லி உலகத்தில் எங்க ஒருத்தர் இது ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை நம்ம கண்டிச்சு நம்ம போராடணுமா இல்லையா? அதே போல அமெரிக்காவில் நீதிமன்ற வாசல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு சிலையை வடிக்கிறாங்க. அது அவங்க வடிக்கிறது கெட்ட நோக்கத்துக்காக வடிக்கல. இந்த உலகத்தில் யாரெல்லாம் நீதியை சரியான முறையில் நிலைநாட்டுறாங்க, அப்படி நீதியை நிலைநாட்டிய தலைவருக்காக சிலை வைக்கிறாங்க. அதுல ஒரு ஆளாக இறை தூதருக்கு சிலையை வைக்கும் பொழுதும் இங்க இருக்கிற முஸ்லிம்கள் கொந்தளிச்சோம். இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நாம நம்முடைய கண்டனத்தை பதிவு பண்ணோம். ஏன் கண்டனத்தை பதிவு பண்ணோம்? இறை தூதர் எங்களுக்கு இது போன்ற உருவ வழிபாடை கற்றுத்தரல, சிலை வழிபாட்டை இறை தூதர் எங்களுக்கு கற்றுத்தரல. எந்த இறை தூதர் அந்த உருவ வழிபாட்டை எதிர்த்து காட்டினார்களோ அந்த இறை தூதருக்கு நீங்கள் எப்படி சிலை வடிக்கலாம்? அவங்களுக்கு நீங்க வைக்கிறது நல்ல எண்ணத்திற்காக சிலை வைத்தாலும் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லையே, எங்களுடைய இறை தூதர் அப்படி எங்களுக்கு கற்றுத்தரலையே என்று சொல்லி அமெரிக்காவில் சிலை வைக்க முற்படுகிற பொழுதும் அதற்கு எதிராக நாம நம்முடைய கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணமே. அதே போல பத்திரிகையில சில நேரங்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் தூதரை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தியாக கார்ட்டூனாக வெளியிடுவார்கள், இறை தூதருடைய உருவமாக பதித்து வெளியிடுவார்கள். அதை கடுமையை நம்ம கண்டிச்சு நம்ம போராட்டம் நடத்தியிருப்போம். அப்ப இப்படி எவ்வளவோ பல விஷயங்கள்ல நாம களம் இறங்கணுமே. இதுவும் ஒரு நேசத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறோமா? நடைமுறைப்படுத்தி காட்டி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை நேசிக்கிறேன், இந்த உலகத்தில் மற்ற எல்லாத்தையும் விட இறை தூதருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இருக்குதா? உதாரணத்திற்கு ஒரு சில விஷயத்தை உங்களிடத்தில் இன்றைக்கு நான் மேற்கோள் காட்டுகிறேன். நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். இறைவனிடமிருந்து குர்ஆனை சிறுக சிறுக பெற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த குர்ஆனை 23 வருஷமா கொண்டு வந்து சேர்த்தாங்க. இன்னும் இறைவனுடைய அறிவுரைகள் என்னவெல்லாம் இந்த மனித சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டுமோ அவ்வளவு அறிவுரைகளையும் 23 வருடமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு பாடம் நடத்தினார்கள். இப்படி பாடம் நடத்தி அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை தழுவக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் எடுத்து பாருங்களேன். அந்த சந்தர்ப்பத்திலேயும் நமக்கு சில முக்கியமான அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு அதுலயாவது நம்ம கரெக்டா இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அனைத்திலையும் கரெக்டா இருக்கணும். எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும்? ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? நம்முடைய வாழ்க்கையோடு அவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நம்மை விட எவ்வளவோ ஒருபடி மேலே இறை தூதர் சொன்ன செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்தவர்கள், இந்த இஸ்லாத்திற்காக பல சிரமங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அவருடைய கைகளை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்ச உடனே உமர் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட நான் உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், இல்லா மின் நஃப்ஸி. ஆனா என்னுடைய உயிரை விட நான் மேல மதிக்க மாட்டேன். என்னுடைய உயிரை தவிர்த்து விட்டு மற்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் இருக்குதே, என்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய வருமானமா இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த உலகமாவே இருக்கட்டும், எல்லாத்தையும் விட நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உமரே, அப்படி நீங்க சொல்லாதீங்க. லா வல்லதி நஃப்ஸி பி யதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க.
நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியுமா? உங்களுடைய உயிரை விடையும் என்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு உண்மையான நபியின் மீது வெளிப்படுத்துகிற நேசம் என்றால், நான் இந்த உலகத்துல எதை கேட்டாலும் கொடுத்துருவேன், எதை கேட்டாலும் இந்த மார்க்கத்துக்காக நான் வந்துருவேன், ஆனா என் உசுரை விட நான் மேல மதிக்க மாட்டேன், அப்படி சொல்லக்கூடாது. அது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. நீங்கள் உங்களுடைய உயிரை விடவும் என்னை அதிகம் நேசிக்க வேண்டும், இப்படி சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் நீங்கள் சொன்ன அடிப்படையில் என்னுடைய உயிரை விட நான் உங்களுக்கு அதிகம் நேசிக்கிறேன், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட என் உசுரை விட நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்னார்களே. இந்த மார்க்கத்திற்காகவே பல்வேறு தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபிமொழியையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நபித்தோழர், தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்காத ஒரு தகவல் வருகிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, ஒரு இறை நம்பிக்கையாளன் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட இறை தூதரை மதிக்க வேண்டும் என்று. இப்ப இந்த அடிப்படையை உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில நமக்கு சில செய்திகளை சொல்லிவிட்டு போனார்கள். அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? அதை நம்மளுடைய வாழ்க்கையில செவி சாய்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி நான் அல்லாஹ்வின் தூதருடைய கூற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன். மரணிக்கிற நேரத்தில், முடியாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எதை இந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார்களோ அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பவன் என்கிற ஒரு நிலை நம்முடைய சமூகத்தில் இருக்குதா? என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் எந்த நோயினால் மரணித்தார்களோ, எதில் அல்லாஹ்வின் தூதரால் எழுந்து நின்று மக்களுக்கு உரை நிகழ்த்த முடியவில்லையோ, மயங்கி விழுகிற நேரத்தில் என் மீது தண்ணீரை ஊற்றுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தண்ணீரை ஊற்றுகிறார்கள். கொஞ்சம் மயக்கம் தெளிவாகிறது, எழுந்து மக்களுக்கு சில செய்தியை சொல்ல வர்றாங்க, மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள், அடுத்து என் மேல தண்ணி ஊத்துங்கிறாங்க. இப்படி ரொம்ப சிரமப்பட்ட காலத்துல அல்லாஹ்வின் தூதர் எழுந்து செய்த பிரச்சாரம் என்ன தெரியுமா? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸாராக்களையும் சபிப்பானாக. ஏன் அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை சபிக்கணும்? இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், நசாராக்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், அந்த நபிமார்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றிவிட்டார்களே, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முடியாத நேரத்திலேயும் எழுந்து இந்த சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்தார்களே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலை என்ன? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மனிதர்களுடைய கபர்கள் வணங்கப்படக்கூடிய இடமாக இன்னைக்கு நம்ம மாத்தி வைக்கலையா? எத்தனை இடங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். நம்மை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார், சில நேரங்களில் நம்மளை விட நல்லறங்களை செய்திருக்கட்டுமே, நம்மளை விட அதிகமான நல்லறங்கள் செய்தாலும் அவர் மரணித்து போகிறார். மரணித்து போன பிறகு இன்றைக்கு என்ன நடக்கிறது? சில குறிப்பிட்ட ஆட்களுடைய அடக்கத்தலத்தை மட்டும் தனியாக கட்டுகிறார்கள், கட்டடம் கட்டி எழுப்புகிறார்கள். கட்டடம் கட்டி எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் வாரத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள் போய் அங்கே போய் சில வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள். அங்கே போய் இறந்து போன அந்த நபரிடத்துல கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள், நீங்க தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், நீங்க தான் எங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை நீக்கணும், நீங்க தான் எங்க குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு தன்மை ஏற்படுத்தணும், எங்க குடும்பம் நிறைய சிக்கல்கள்ல நாங்க மாட்டி இருக்கிறோம், எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று இறந்து போன நபர்களிடத்துல அவங்களுடைய அடக்கத்தலத்தில் போய் கையேந்தக்கூடிய இஸ்லாமிய சமூகம் நம்மிலே எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? தமிழ் பேசக்கூடிய நபர்களை எடுத்துக்கிட்டாலும் அது போன்ற இடங்களிலேயும் இது போன்று இறந்தவங்களை அடக்கம் செய்து வைத்து அவங்களிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். உருது பேசக்கூடிய அந்த ஊர்களை எடுத்துக்கிட்டாலும் அங்கும் இது போன்ற நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப நம்மை போல ஒருவர் இறந்திருக்கிறார், அவருடைய அடக்கத்தலத்தில் போய் கையேந்துகிறோமே, இது எப்படி நமக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கும்? அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியில சொன்னாங்க. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தன்னால் பிரச்சாரம் செய்ய முடியாத அந்த கட்டத்திலேயும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அதைத்தானே எச்சரித்தார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக, நஸாராக்களை சபிப்பானாக. நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை எப்படி அவங்க வணக்கத்தலம் ஆக்கலாம்? அவங்க வணக்கத்தலமாக ஆக்கியது ஒரு சாதாரண நபருடைய வணக்கத்தலம் அல்ல, நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமா மாத்துறாங்க. அப்ப நபியினுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக மாற்றிய அந்த சமுதாயத்திற்கு இறைவனுடைய சாபம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால்,
இந்த இஸ்லாமிய சமூகம் இதை நோக்கி போய்விடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்மளுடைய மக்கள் வரம்பு மீறி போறமே, அப்ப எப்படி நமக்கு முஹப்பத் வந்துரும்? ஆனா இப்படி ஒரு பக்கம் இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல செய்திக்கு மாறு செஞ்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட சில மாசம் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தவொடனே மௌலித் ஓதிட்டாங்கன்னு வைங்க, மௌலித் ஓதிட்டோம்ல நமக்கு முஹப்பத் வந்துருச்சு, நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சிட்டோம். இந்த மௌலித் ஓதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதனுடைய அடையாளமா? அப்படி ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா? நான் பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நீங்க எல்லாரும் எனக்காக மௌலித் ஓதுங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? இன்னும் அதுல உள்ள போன நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அந்த சுபஹான மௌலித் என்று எழுதி வைத்திருக்கிறதுல கூட இறை தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு வரம்பு மீறி புகழக்கூடிய நிறைய விஷயங்கள் உள்ள வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, லா துத்ருனி கமா அத்ரத்தி நசாரா மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அவர்களை அந்த கிறிஸ்தவ மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். நீங்கள் என்னை புகழ்வதாக இருந்தால் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க என்று தான் புகழப்படுவதற்கு ஒரு செய்தியை வரையறையை கற்றுத்தந்த அல்லாஹ்வின் தூதருக்கு இன்னைக்கு அவங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு வரம்பு மீறி புகழ்றமே, அந்த சுபஹான மௌலிது இதை இறை தூதரை நேசிப்பதனுடைய ஒரு அடையாளம் அல்ல. இதை இறை தூதரின் மீது நம்ம காட்டக்கூடிய பாசத்தினுடைய வெளிப்பாடு அல்ல. எது இறை தூதரின் மீது காட்டக்கூடிய பாசம்? எது உளமாறு நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதனுடைய அடையாளம்? அவர்கள் மரணிக்கும் போது சொல்லி சென்றார்களே, நபிமார்களுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக ஆக்கக்கூடாது என்றால் இந்த சமுதாயத்தில் யாருடைய அடக்கத்தலமாக இருந்தாலும், யார் இறந்து போய் அடக்கம் செஞ்ச இடமா இருந்தாலும் அது ஒரு சாதாரண கபராகத்தான் இருக்கப்பட வேண்டுமே ஒழிய அது தனிப்பட்டு சிறப்பாக அங்க போய் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இடமா இருக்கக்கூடாது. அங்க போய் நம்ம நின்று தொழுகக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடாது. அங்க போய் நம்ம கையேந்தக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடாது. நீங்க எங்களுக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க என்று கேட்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இப்படி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்திகள் அனைத்திற்கும் மாறு செய்யக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருந்தால் நாம எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளமாற நேசிக்கிறோம்? அதே மாதிரி இன்னொரு நபி மொழியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், நீங்கள் உங்களுடைய வீடுகளை மண்ணறையாக ஆக்காதீர்கள். உங்களுடைய வீடு என்று சொன்னால் அதுல இறந்து போன நபர்கள் யாரையுமே நீங்க அங்க அடக்கம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இதுல நாம கரெக்டா இருக்கிறோம். நாம யாருமே என்ன பண்றது இல்ல. நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு வைங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சமான நம்முடைய அத்தா மௌத்தாவுறாங்க, நம்ம அம்மா மௌத்தாவுறாங்க. இப்படி அத்தா அம்மா மரணிச்சுட்டா அவங்கள வந்து பொது கபர்ஸ்தான்ல அடக்கம் செய்யாம நம்ம வீட்டுக்குள்ள அடக்கம் செய்வோமா? அப்படி யாரும் நம்ம செய்யறது இல்லை. மத்த சமுதாயத்துல நீங்க பார்க்கலாம், பெற்றோர்கள் யாரேன்னு மரணிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள சில குறிப்பிட்ட இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க. அது ஒரு தோட்டம் இருக்குதுன்னா அந்த தோட்டத்தில் அடக்கம் பண்றது மற்ற சமூகத்தினுடைய கலாச்சாரம். முஸ்லிம்கள் நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், நீங்கள் உங்களுடைய வீடுகளை மண்ணறையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதுல கரெக்டா இருக்கிறோம். அதிலேயே அடுத்து தொடர்ச்சியாக சொன்னார்கள், வலா தஜஅலு கபரி ஈதா. அந்த நபிமொழியிலேயே அதற்கு அடுத்து உள்ள ஒரு வாசகம், என்னுடைய அடக்கத்தலத்தை ஈதா ஒரு விழா கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக ஆக்கிறாதீங்க. நானும் மரணிப்பேன், எனக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் மரணம் வச்சிருக்கிறான். இறை தூதர்களாக இருக்கக்கூடிய நாங்க யாருமே எங்களுக்கு மௌத்தே கிடையாதுன்னு சொல்லல. நாங்களும் மரணித்த பிறகு என்னையும் நீங்கள் அடக்கம் செய்வீர்களே, என்னை அடக்கம் செய்த பிறகு லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய அடக்கத்தலத்தை என்னுடைய மண்ணறையை நீங்கள் விழா கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக ஆக்காதீங்க. அப்ப நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கத்தலத்தையே விழா கொண்டாடக்கூடிய இடமா ஆக்கக்கூடாதுன்னா, இன்னைக்கு நீங்க தமிழகத்துல பாருங்க, எத்தனோ பல இடங்கள்ல தர்காக்கள் கட்டப்படுகிறது. அங்க குறிப்பிட்ட சில நாட்கள்ல உருஸ் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய மண்ணறையே விழா கொண்டாடக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது என்றால், இன்றைக்கு நீங்கள் யாரை மகான் என்று சொல்லுகிறீர்களோ, யார் அவுலியாக்கள்னு சொல்றீங்களோ, நம்ம பெயர் சொல்ல விரும்பல, இவர் அவர்னு நாம பெயர் சொல்ல விரும்பல, இன்றைக்கு நீங்கள் யாரை அவுலியாக்களாக மகான்களாக வைத்திருக்கிறீர்களோ, எந்த அடக்கத்தலத்தை கபர்ஸ்தானத்துல வருஷத்துல ஒரு முறை விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்குறீங்களோ, அது எப்படி மார்க்கத்திற்கு உட்பட்ட அம்சமாக இருக்கும்? இதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சிருப்பாங்க? இப்படி எல்லாம் நாம் செய்வதுதான் இறை தூதரின் மீது நம் நேசத்தை வெளிப்படுத்துறதா? என்னுடைய கபரையே நீங்கள் விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்காதீங்கன்னா அடுத்தவங்களுடைய கபரை எப்படி விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்க முடியும்? இன்னும் சொல்ல போன நம்முடைய சமுதாயம் எந்த அளவிற்கு மார்க்கத்தில் வரம்பு மீறி செல்கிறார்கள் என்று சொன்னால், சில இடங்களில் கபர்ஸ்தானையே பார்க்க முடியாது, வெறுமன கொடிமரத்தை வைத்திருக்கிறார்கள்.
அந்த கொடிமரத்தை நட்டி வச்சு அது ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு பெயர்களில் சொல்லிக்கொண்டு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு செஞ்சு யானை மேல அந்த கொடியை ஊர்வலமா கொண்டு போய் இன்னைக்கு யானை கிடைக்கலையா, பல இடங்கள் இன்னைக்கு யானைகளை வெளியே பார்க்க முடியறது இல்லை. அப்ப யானை இல்லாட்ட குட்டியான வண்டி மேல அந்த கொடியை வச்சு கொண்டு போய் இன்றைக்கு இப்படி ஒரு விழா கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததா? என்னுடைய அடக்கத்தலத்தையே விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, அப்ப நம்முடைய சமுதாயம் இதையெல்லாம் அப்பட்டமாக மீறிக்கிட்டு இருக்கிறோமே. இன்னும் சொல்ல போனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அடுத்த நபர்களின் மீது, அடுத்த பொருட்களின் மீது வைக்கக்கூடிய அந்த இணை வைக்கக்கூடிய காரியத்தில் ஒரு பக்கம் பயணித்து விட்டு நான் இன்னொரு புறம் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரை நான் மதிக்கிறேன் என்று சொன்னால் அப்ப நாம சொல்லக்கூடிய நேசம் பாசம் எல்லாம் வெறும் வாய் வார்த்தையாகத்தான் இருக்கிறதே ஒழிய அந்த நேசம் பாசம் அது நம்முடைய உளமாற வரக்கூடிய ஒரு நேசமாக இல்லை. உளமாற நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதாக இருந்தால் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுவதுதான் இறை தூதரை நாம் உளமாற நேசிப்பதனுடைய அடையாளம். இன்னும் சில விஷயத்தை நாங்கள் உங்களிடத்தில் மேற்கோள் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை நம்ம நடத்துறதுக்கு இன்னைக்கு அது பெரிய குதிரை கொம்பா இருக்குது, பெரிய சிரமங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது, கோர்ட் வர போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியிருக்குது. அப்படி இந்த பொதுக்கூட்டத்தில் என்னங்க சொல்லிட்டோம், மார்க்கத்துக்கு மாற்றமாக என்ன பேசணும்? எனக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பேசினார், தமிழிலேயும் அவருக்கு உருதும் தெரியும், உருதுலையும் பேசினார். மார்க்கத்துக்கு மாற்றமா என்ன பேசினார்? நாம இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறோம், மார்க்கத்துக்கு மாற்றமா என்ன பேசணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லாத கருத்தை சொல்லிட்டோமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன கருத்தை பிரச்சாரம் செய்வதற்கு நாம் முன் வருகிற பொழுது ஒரு பக்கம் சில நபர்கள் எதிர்க்கிறார்கள். நீங்க பொதுக்கூட்டம் நடத்தினீங்கன்னா அது சில நபர்கள் பிரச்சனை பண்ணிடுவாங்கிறதுனால நாங்க அந்த கூட்டத்துக்கு நடத்துறதுக்கு அனுமதி. காலையிலிருந்து இன்னைக்கு எவ்வளவு போராட்டம், ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்குன்னா நாங்க பொதுக்கூட்டமும் நடத்த அனுமதிக்க மாட்டோம், நீங்க ஆர்ப்பாட்டம் வச்சாலும் நாங்க அரசு பண்ணிடுவோம். காவல்துறைக்கு நாங்க சொல்லிக் கொள்கிறோம், இது போன்ற நீங்க இப்படி அரசு பண்ணுவீங்கன்னா அதுக்கெல்லாம் பயந்து நாங்க அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு கூட்டமா? எங்களுடைய ஜமாத்தினுடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு கூட இந்த ஜமாத் எவ்வளவோ பல்கி பெருகி இருக்கிறது. ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இது அந்த இடத்துல நடந்தா கூட இவ்வளவு மக்கள் வந்திருப்பாங்களான்னு தெரியல. எப்போது நீங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நசுக்க பார்க்கிறீர்களோ, ஏகத்துவ பிரச்சாரத்தை நீங்கள் ஒழிக்க பார்க்கிறீர்களோ, அப்படி ஒழிக்க பார்க்கிற பொழுதுதான் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் அது ஒழிந்து போகக்கூடிய பிரச்சாரம் அல்ல, மென்மேலும் வளரக்கூடிய ஒரு பிரச்சாரம் என்று தாறுமாறாக மக்கள் வருகிறார்கள். அப்ப அவ்வளவு எதிர்ப்பு மீறி மக்கள் வந்தாங்களே. ஒருவேளை இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இப்படி பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு போராட்டம் தான் நடத்தணும். போராட்டம் நடத்தி நீங்க கைது பண்ணுவீங்கன்னா அந்த கைதுக்கு பயந்து நடங்குற ஒரு கூட்டமா, கைதுக்கு அஞ்சுகிற ஒரு கூட்டமா? இந்த ஜமாத்தில் உள்ள இளைஞர்கள் பயந்து போகக்கூடியவர்களா? அதே போல இந்த ஜமாத்தில் இருக்கிற பெண்கள் இன்னைக்கு மற்றவர்கள் எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று வந்தால் வெறுமனே யாரைத்தான் கூப்பிடுவாங்க? ஆண்களைத்தான் கூப்பிடுவார்கள். பெண்கள் ஆர்ப்பாட்ட களத்தில் பார்க்க முடியாது, பெண்களை போராட்ட களத்தில் பார்க்க முடியாது. கடந்த கால இந்த ஜமாத்தினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். எவ்வளவோ பல போராட்டங்கள் மார்க்கத்திற்காக நடத்தி இருக்கிறோம், உலக விஷயத்திற்காக போராட்டம் நடத்தி இருக்கிறோம். சிறை செல்லக்கூடிய போராட்டம் என்று தனியாக அறிவிச்சிருக்கிறோம். இப்படி சிறை செல்லக்கூடிய போராட்டம் என்று அறிவித்தாலும் ஐயோ நம்மளை ஜெயில உள்ள வச்சிருவாங்களே, சாயந்தரம் வரை உள்ள வச்சிருவாங்களே என்று அதற்காக அஞ்சி நடக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் இந்த ஜமாத்துல கிடையாது. எல்லாத்தையுமே நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்து விட்டு தான் வந்திருக்கிறோம். அப்ப இது காவல்துறைக்கு ஒரு செய்தியை நாம தகவலை பதிய வச்சுக்கிடுறோம். நாங்கள் ஒன்றும் இது போன்ற உருட்டல்களுக்கு மிரட்டல்களுக்கு அஞ்சி நடுங்கி செல்லக்கூடிய ஒரு சமூகம் கிடையாது. நாங்க எதுக்கு பயப்படணும்? நாங்க எதுக்கு அஞ்சு நடுங்கி போகணும்? அல்லது நீங்க என்ன செய்யலாம்? நீங்க பொதுக்கூட்டம் பேசுங்க, நீங்க ஏதாவது மார்க்கத்துக்கு மாத்தமா அல்லது நீங்க நாட்டு சட்டத்துக்கு மாத்தமா பேசினா உங்க மேல வழக்கு போடும். அப்படி செய்யுங்க. ஏதோ 4 பேர் வந்து கத்துறான், 5 பேர் வந்து கத்துறான், எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் இதே போன்ற ஒரு நிலை அடுத்தவர்கள்ட்ட நீங்க செய்ய முடியுமா? இன்றைக்கு நாத்திக கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்கிறதுனால கடவுளை நம்பக்கூடிய சில நபர்கள் வந்து அதுல பிரச்சாரம் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நீங்க கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லுவீர்களா? அப்ப இதுதான் இந்த நாட்டில் பேச்சுரிமையை இன்றைக்கு நசுக்கப்படக்கூடிய ஒரு தன்மை.
மத்த இடங்களில் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, இன்றைக்கு அங்கெல்லாம் மீண்டு வந்து விட்டது. ஆனால் இன்றும் இங்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இது நம்ம காவல்துறைக்கு அன்பாக சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு நெருக்கடிக்கும் அஞ்சக்கூடிய ஆட்கள் அல்ல. இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்க கருத்தை மக்களுக்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எத்தகைய சிரமங்களை வந்தாலும் அவ்வளவு சிரமங்களையும் அல்லாஹ்விற்காக நாங்கள் தாங்க தயார். இது ஒரு புற சொல்லிக்கிடுறோம். இன்னொரு இதில் முக்கியமா சொல்ல வேண்டியது, இப்படி நாங்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது எதிர்க்கிறதுக்கு அங்கங்க சில மக்கள் ஓடி வருவாங்கல்ல, அவங்கள பார்த்தே கேட்குறோம். இப்போ நம்ம நாட்டில் என்ன நிலை? இப்படி பிரச்சாரம் பண்றதுக்கு இப்படி நீங்க பிரச்சாரம் பண்ணா நாங்க எதிர்க்க வருவோம்னு நீங்க வர்றீங்களே, இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நிலை? 2-3 நாட்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளிலேயும் தங்களுடைய மிருக பலத்தை பயன்படுத்தி அவங்க சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அந்த சட்டத்திற்கும் அந்த மசோதாவிற்கும் ஒப்புதல் அளித்து வக்ஃப் திருத்த மசோதா சட்டமாக இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். எப்பா ஒரு பிரச்சாரம் பண்ண வந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு பிரச்சாரத்தை செய்ய வந்தா, நாக்கு மேல பல்ல போட்டுக்கிட்டு எங்க ஊர்ல வந்து பிரச்சாரம் பண்ணிருவியா, எங்க பகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணிருவியா, நீ உன்னுடைய கொள்கையை தைரியமா எடுத்து சொல்லிருவியா? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு எதிராக இவ்வளவு மூர்க்கத்தனத்தை வெளிப்படுத்துகிறீர்களே. இன்றைக்கு அந்த வக்ஃப் பிரச்சனை யாரு பிரச்சனை? வக்ஃப் பிரச்சனையில பாதிக்கப்படக்கூடிய தௌஹீத் ஜமாத் அல்ல, டிஎன்டிஜே என்கிற எங்களுடைய அமைப்பு வக்ஃப் பிரச்சனையில பாதிக்கப்பட போறதில்லை. ஏனென்றால் எங்களுடைய ஜமாத் சார்பாக இருக்கக்கூடிய மர்கஸ்கள் எதுவும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிகள் நாங்கள் சேர்க்கவில்லை. ஆனால் நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களே பல சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல்கள் வக்ஃப் போர்டு கீழே இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம ஊர்ல இந்த திருப்பத்தூர் ஊரிலேயே பெரிய பள்ளிவாசல் அது வக்ஃப் போர்டுக்குள்ள ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த வக்ஃப் போர்டுல உள்ள மூக்க நுழைக்கிறான். வக்ஃப் போர்டுக்குள்ள மூக்கை நுழைக்குகிற பொழுது ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்ப்பதற்கு எவ்வளவு மூர்க்கத்தனத்தை நீங்கள் காட்டுகிறீர்களோ, இந்த வக்ஃப் பிரச்சனைக்கு எதிராக அந்த மூர்க்கத்தனத்தை வெளிப்படுத்துறீர்களா? கண்டனத்தையாவது பதிவு செய்கிறீர்களா? நீங்க சமீபமா வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பாருங்களேன். ஒன்னு அரசியல்வாதிகள் போராட்டம் நடத்துறான். இந்த வக்ஃப் போர்டு இந்த பிரச்சனைக்கு எதிராக வக்ஃப் திருத்த மசோதா கொண்டு வந்திருக்குங்கிறதுனால நாங்களும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக உள்ளவர்கள் தான், நாங்களும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக பாதுகாக்க வந்தவர்கள் தான் என்று இப்போ இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் வக்ஃப் போர்டு கையில் வைத்திருக்க கூட பள்ளிவாசல்கள் இன்றைக்கும் அப்படியே மையத்தான நிலையிலேயே இருக்கிறாங்களே. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் அதுல எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது, அதுல உள்ள கொண்டு வருகிற சட்டம் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒருவன் அநியாயமாக வக்ஃப் சொத்தை ஒரு 12 வருடங்களுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்திருந்தார். அப்படி ஆக்கிரமிப்பு செய்தவன் அந்த இடத்தையே சொந்தம் கொண்டாடலாம் என்று ஒரு சட்டத்தை உள்ளே திருத்துகிறான். அதே போல வக்ஃப் போர்ட்ல ஒரு இடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதை வக்ஃப் போர்டு இனிமே அதை முடிவெடுக்க முடியாது. அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு தான் இருக்கிறது என்று முழு அதிகாரத்தையும் கலெக்டருக்கு வழங்குகிறான். அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் அதிகமான ப்ராப்பர்ட்டி மத்திய அரசாங்கத்தாலும் இன்றைக்கு கைப்பற்றப்பட்ட ப்ராப்பர்ட்டிகள் நிறைய இருக்கிறது. பல மாநிலங்கள்ல மாநில அரசாங்கமும் வக்ஃப் போர்டுக்குள்ள சொத்தை தன்னுடைய கையகப்படுத்தி வைத்திருக்கிற இடங்கள் நிறைய இருக்குது. அப்ப இப்படி பல இடங்களை அரசாங்கமே கையகப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்கின்ற முடிவு சொல்லக்கூடிய அதிகாரத்தை இது அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு கொடுத்தால் ஒரு மாவட்ட கலெக்டர் என்ன செய்வார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு சட்டத்தை அவர் போட்டுருவாரா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இடத்தை எடுத்த தப்புன்னு சொல்லிருமா? ஒரு கலெக்டர் சொல்லி விடுவாரா? அல்லது ஒரு மாநிலத்தினுடைய அந்த நிர்வாகம் இந்த இடத்தை அபகரித்த தப்பு இது வக்ஃப் போர்டுக்குள்ளது என்று ஒரு கலெக்டர் தீர்ப்பு வழங்குவாரா? அப்ப இந்த அளவுக்கு அப்பட்டமாக இன்றைக்கு சில விஷயத்துல இறங்குறான். நமக்கு ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு எதிராக எவ்வளவோ களம் காணக்கூடிய ஆட்கள் இவங்களை வளர்ந்துட விட்டுறக்கூடாது, இவங்களை நம்ம ஊர்ல பேச விட்டுறக்கூடாது என்று செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பல இடங்கள் இன்றைக்கு அபகரிக்கப்பட இருக்குது. இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் எதற்காக வக்ஃப் செய்தார்கள்? இன்னும் அவன் கொண்டு வந்திருக்கிற அந்த வக்ஃப் திருத்த சட்டம் கூட எங்களுடைய ஜமாத் சார்பாக ஆரம்பத்திலேயே கண்டித்து விட்டோம். ஆரம்பத்தில் இந்த பில்லை கொண்டு வருவோம்னு சொன்னானே, வக்ஃப் திருத்த சட்டம் என்று சொல்லி 44 திருத்த சட்டத்தை கொண்டு வந்தானே, அப்போதே ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் எங்களுடைய ஜமாத் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இப்ப நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்திய பிறகு மதுரையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அதே போல இப்ப சென்னையில அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அப்ப எங்களுடைய அமைப்பினுடைய சொத்து எதுவும் இதனால பாதிக்கப்படல. இருந்தாலும் நாங்கள் போராடுவதற்கு என்ன காரணம்?
நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த வக்ஃப் திருத்த மசோதா இது வெறுமனே முஸ்லிம்களுடைய சொத்தை மாத்திரம் பறிக்க வரல, இஸ்லாத்தினுடைய சட்டத்தையே மாத்த துடிக்கிறான். அரசாங்கத்தில் உட்கார்ந்துகிட்டு, ஒன்றிய அதிகாரத்தில் உட்கார்ந்துகிட்டு நாங்கள் எல்லாம் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடுவோம் என்று சொல்லி இஸ்லாத்தின் சட்டத்தை மாத்த நினைக்கிறான். இஸ்லாத்துல வக்ஃபை பற்றி என்ன சொல்லுகிறது? நம்முடைய உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வக்ஃப் விஷயமாக நமக்கு என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த இடத்தை நான் முழுக்க முழுக்க உங்களிடத்தில் அன்பளிப்பாக வக்ஃபாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, அப்போது அந்த வக்ஃபுக்கான சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஒருவர் தன்னுடைய இடத்தை வக்ஃப் செய்து விட்டால் லா யுபாஉ, அப்படி வக்ஃப் செய்யப்பட்ட அந்த சொத்து யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது. வக்ஃபுக்கு என்னென்ன அதிகாரத்தை மார்க்கம் சொல்லுதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யாரேனும் ஒருவர் ஒரு பொருளாதாரத்தை சில இதை வக்ஃப் பண்ணிட்டாருன்னு வைங்க, அல்லது ப்ராப்பர்ட்டி சில இடங்களை வக்ஃப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, லா யுபாஉ, அப்படி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் யாருக்கும் விற்கப்படக்கூடாது. வலா யூஹபு, அந்த வக்ஃப் சொத்துக்கள் யாருக்கும் அன்பளிப்பா கொடுக்கப்படக்கூடாது. வலா யூரசு, அந்த வக்ஃப் செஞ்சவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்களே, அவங்களுடைய வாரிசுதாரர் இருப்பாங்களே, அவங்க எங்க அத்தா அப்படி வக்ஃப் செஞ்சுட்டாங்க, அந்த சொத்தை நீங்க எங்களுக்கு வாரிசு உரிமையில கொடுத்துருங்க என்று வாரிசு உரிமையும் கோர முடியாது. ஒரு ஆள் ஒரு இதை வக்ஃப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அப்படி வக்ஃப் பண்ணப்பட்ட சொத்துக்கள் விற்க கூடாது, அன்பளிப்பா கொடுக்க கூடாது, யாருக்கும் அதுல வந்து வாரிசு உரிமை கோர முடியாது. இதுதான் வக்ஃபுக்கான ஒரு சட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, இவன் திருத்தம் கொண்டு வர்றான். ஒன்றிய அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டு இவன் சட்டத்தை திருத்துகிறான். இல்ல அதை ஒருத்த 12 வருஷம் அபகரிக்கிறான்னா அவனுக்கு அந்த சொத்தையே கொடுத்துடலாம். அதே போல அந்த வக்ஃப் சொத்துல முஸ்லிம் அல்லாத பல ஆட்களையும் உள்ள கொண்டு வந்து அந்த வக்ஃபை எப்படி முழுக்க முழுக்க நிர்மூலமாக்கலாமோ அவ்வளவு வேலையும் செய்கிறானே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எதிராக களம் காணக்கூடியவர்கள். இன்னைக்கு உங்க கையில வச்சிருக்கிற அந்த வக்ஃப் சொத்தை அபகரிக்கிறதுக்கு இவ்வளவு முனைகிற பொழுது நீங்க இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஏகத்துவத்தை ஒழிப்பதற்காக முன்னிலையில் வந்து நிற்போம்னு சொல்லக்கூடிய நீங்கள் இது போன்ற வக்ஃப் விஷயத்தை ஏன் கையில எடுக்கல? இன்னைக்கு இந்த வக்ஃபுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாவிட்டாலும் நாங்கள் இதை கையில் எடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த வக்ஃபிற்கான சட்டத்தை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். வக்ஃப் செய்யப்பட்ட சொத்தை யாரும் விற்கக்கூடாது, யாருக்கும் அன்பளிப்பு கொடுக்கப்படக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இப்படி ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறது. இந்த உரிமைக்கு மாத்தமா இன்னைக்கு சட்டத்தை கொண்டு வருகிறான். இந்த இஸ்லாத்துல தலையிடக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். இந்த வக்ஃப் நீ கொண்டு வரக்கூடிய வக்ஃப் திருத்த மசோதாவை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கடந்த காலத்தில் எவ்வளவு பல சட்டத்தை போட்டாங்க. வேளாண் திருத்த சட்டம் என்று சில சட்டங்களை போட்டார்கள். இப்படி சில சட்டங்களை போட்டுவிட்டு அந்த வலிமையான அந்த போராட்டங்களுக்கு பிறகு, கடுமையான அந்த எதிர்ப்புக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் அந்த விவசாயிகள் போராடினார்கள். அந்த ஒரு வருட கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு கட்டத்தில் யார் அதுல இருக்கக்கூடிய ஒரு எழுத்த கூட ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டேன் என்று பேசினார்களோ அதே நபர்கள் நாங்கள் போட்ட அந்த வேளாண் திருத்த சட்டத்தை நாங்களே வாபஸ் பெறுகிறோம் என்று கடந்த காலத்தில் அறிவித்தார்களே. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு முன்னெடுப்பை இந்த தௌஹீத் ஜமாத் வழிநடத்தி செல்லுகிறது. இது நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? நீங்க போராடுங்கள். இவங்க இஸ்லாத்தை மாத்த நினைக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய சட்டத்தை சொல்ல வரக்கூடிய எங்களுக்கு எதிராக எவ்வளவு மூர்க்கத்தனம் காட்டுகிறீர்களோ, இஸ்லாத்தையே குழி தோண்டி புதைக்க நினைக்கிறான், இஸ்லாத்திற்குள்ள மூக்க நுழைக்க நினைக்கிறான். எந்த நம்முடைய மத சார்பற்ற நாட்டில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வழங்கப்படல. அடுத்த மார்க்கத்தில் மூக்க நுழைக்கக்கூடிய அதிகாரம் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருக்கும் வழங்கப்படல. இன்னும் நம்முடைய இந்தியாவில் யாருக்கும் அந்த சட்டம் வழங்கப்படல. ஆனால் அதை இன்று சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக அவன் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறானே. அப்ப இதையெல்லாம் நீங்கள் இந்த போராட்டங்களை எல்லாம் இந்த ஜமாத் முன்னெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் அதை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இப்படி நம்முடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வாங்க. இப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் அதை நாம் உளமாற நேசிப்பதனுடைய ஒரு அடையாளம். அல்லாஹ்வின் தூதரும் அதைத்தான் விரும்புகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். ஒருவன் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, தனக்கு பிறந்த பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த உலக மக்களை விட
இறை தூதராகிய என்னை அதிகம் நேசிக்காதவரை, விரும்பாதவரை, அது உண்மையிலேயே இறை நம்பிக்கை கொண்டவராக அவன் ஆக மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த நபிமொழியை மீண்டும் நினைவூட்டி நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதை வெறுமன வாயளவில் சொல்லக்கூடிய ஒரு நேசமாக அல்லாமல், அல்லது சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரங்களில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேசமாக அல்லாமல், நம்மளுடைய உயிர் உள்ளவரை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் தூதரை உளமாறு நேசிக்கக்கூடிய அந்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.